கொழும்பில் இருந்து காங்கேசன்துறை வரையும், காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரையும் ஸ்ரீதேவி எனும் புயரதம் சேவையில் ஈடுபட்டிருந்தமையும் 2020 ஆண்டுக்கு பின்னர் கொரோனா நோய் தாக்க காலத்தின் பின்னர் அது இடைநிறுத்தப்பட்டது. அதை நீங்கள் அறிவீர்களா? எமது புயரத சேவையை பொறுத்தளவுக்கு வடமாகாண மக்களுக்கான சேவையில் பாரிய லாபங்களை சம்பாதிக்கின்ற புயரத சேவை. அந்த அடிப்படையில் அந்த பாதி மக்களுக்கான பிரதானமான தேவைகளை செய்வது சம்பந்தமாக தான் நான் இங்கே எனது கேள்விகளை சமர்ப்பிக்கின்றேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக கொழும்பில் இருந்து காங்கேசன்துறை வரையும், காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரையும் ஸ்ரீதேவி எனும் புயரதம் சேவையில் ஈடுபட்டிருந்தமையும் 2020 ஆண்டுக்கு பின்னர் கொரோனா நோய் தாக்க காலத்தின் பின்னர் அது இடைநிறுத்தப்பட்டது. அதை நீங்கள் அறிவீர்களா என்பதோடு அதனை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா? அதேபோல இரண்டாவது கேள்வி, உத்தரதேவி எனும் புயரதம் கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையும், காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரையிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அது 2023 ஆண்டு புகையிரத பாதை அபிவிருத்திக்காக இடைநிறுத்தப்பட்டதும், ஆனால் புகையிரத பாதை வேலைகள் முடிவுறுத்தப்பட்டும் ஏனைய இரயில் புகையிரத சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புகையிரத சேவை ஆரம்பிக்கவில்லை என்பதனையும் அறிவீர்களா என்பதனால் அதை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா? அதேபோல மூன்றாவதாக பெலியத்த மாத்தரை கொழும்பு அனுராதபுரம் வவுனியா வரையும், வவுனியா அனுராதபுரம் கொழும்பு மாத்தரை பெலியத்த வரையுமான இருவழி பாதையாக ரஜரட்ட ரஜினி புகையிரத சேவை இருந்தமையும் அது தற்பொழுது அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா என்பதோடு அந்த சேவை வவுனியா வரை நீடித்து தர வேண்டும் என்பதும், ஏனென்றால் அனுராதபுரத்திற்கு அந்த ட்ரெயின் இரவு 8 மணிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரெயினில் 300, 400, 500 பயணிகள் வவுனியாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த பஸ்ல மாறி வர்றதே ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மற்றது ரயில்வே இந்த வவுனியாவில் தங்கக்கூடிய வசதி இருக்கிறதால இந்த ட்ரெயின் கடந்த காலங்களில் மாதிரி வவுனியாவுக்கு வந்து அங்கிருந்தே காலையில் திரும்பி வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர்கள் செஞ்சு தரவும், அதே போல குளிரூட்டப்பட்ட கொழும்பு காங்கேசன்துறை கொழும்பு எனும் இருவழி பாதை அதிவேக புகையிரத சேவை சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதை அறிவீர்களா? இச்சேவையை அனைத்து கிழமை நாட்களிலும் ஈடுபடுத்த முடியுமா? அதோட இதை கல்கிசை வரைக்கும், காங்கேசன்துறையிலிருந்து புறப்படுற இந்த ட்ரெயினை கல்கிசை வரைக்கும் இதை நீடித்து தர முடியுமா என்பதனையும், அதே போல காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரை சேவையில் உள்ள இரவு தபால் புகையிரதம் மொரட்டோ புகையிரத நிலையம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.